வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சஷ்டி முருகருக்கான நாள். இந்த vlogல முருகர் வழிபாடு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக நான் சாமி கும்பிடுவேன். இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. நான் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு நேரம் இல்லை, நேற்று எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் நாளே வந்து பூஜைக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் காலையில் எழுந்ததும் இங்கே வாசல் தொடச்சிட்டு, எனக்கு இது அப்பார்ட்மெண்ட்ங்கிறதால குட்டியான இடம் தான் இருக்கும். அதனால் இப்போல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக கோலம் போடுறேன். ஏன்னா மற்றவங்களும் நடக்கிறதுக்கான இடம். சரி பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன கோலமாக தான் நான் போடுறேன். இந்த இடத்த க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு, பூ நமக்கு செடியில் இருக்கும். இங்கே கோலம் வச்சுட்டு அந்த பூவை பறிச்சுட்டு வந்து சின்னதாக கொஞ்சம் உருளியிலே இங்கே பூ வச்சுடுவேன். ரொம்ப சிம்பிளாகவே இங்கெல்லாம் குட்டி குட்டியாக கோலம் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. முதல்லாம் பெரிய பெரிய கோலமாக போடணுன்னு தோணும். இப்போ சின்னதாக போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் குட்டி குட்டி கோலம் போட்டுருவேன். ஸோ இப்படி தான் என்னோடய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் டேவை ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே சின்னதாக ஒரு கோலம் வச்சுட்டு மேலே செடியில் போய் பூ பறிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனால் பூ பறிக்க போனப்போ நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகல. மல்லியும் நம்மளோட செடியின் வீடியோஸ் ஷார்ட்ஸ் நான் ரொம்பவே போட்டிருக்கேன். மல்லிப்பூவும் நமக்கு செம்பருத்தியும் போதுமான அளவுக்கு எனக்கு இருக்கும். நான் முதவே சொல்லியிருந்தேன், என்னோடய வீட்டில் பூத்திருக்க பூக்களை மட்டுமே வச்சு நான் சாமி கும்பிடுவேன்னு. சம்டைம் பூ இல்லைன்னா வெளியில் வாங்கிப்பேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்பருத்தி பூத்துருக்கு, மல்லிப்பூ பூத்துருக்கு. எனக்கு போதும். ஏன்னா இப்போ இருக்க பூஜை அறையும் ரொம்பவே சின்னது. அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே முருகர்கிட்ட நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முந்தி நான் இந்த ஷட்கோணம் வரைஞ்சிட்டு அதில் சரவணபவ எழுதிப்பேன். என்னென்னா மாக்கோலம்லையும் போடுவேன். இன்றைக்கி வந்து கோலமாவில் போட்டிருக்கேன். சரவணபவ எழுதிட்டு இந்த பூஜை அறைக்கிட்ட சும்மா அந்த நமக்கு பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே நான் இந்த மாதிரி சின்னதாக கோலம் போட்டுப்பேன். கீழேயும் போடலாம். கீழே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். டிஃப்ரெண்ட்டாக மாக்கோலத்தில் நம்ம முதல்லாம் கலர்லாம் கலந்து போடுவோம் இல்லைங்களா, மஞ்சள் சிவப்பு இல்லை செம்மண் போட்டோம்னா கீழே அந்த ஒயிட் ஃப்ளோரில் போடலாம். ஒயிட்லேயே போட்டோம்னா அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த பூஜை அறையில் இருக்கிற அந்த ஒரு ட்ராலையே நான் இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்ற வரைக்குமே அதில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுவேன். இங்கே பூஜை ஆரம்பிக்கும் போதே இந்த இடமெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே அரேஞ்சு தான் பண்ணுறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் டெய்லி நம்ம தண்ணி மாற்றுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து என்னென்னா அந்த செம்பு பாத்திரத்தில் நான் என்னோடய குலதெய்வத்தை நினச்சி அங்கே தண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா எங்களோட குலதெய்வம் வந்து ஃபோட்டோவாக வீட்டில் வச்சு வழிபட மாட்டோம். அதனால் அது மட்டும் இல்லை, அப்படி ஃபோட்டோ வச்சு வழிபட்டாலும் பரவாயில்ல, யாருக்காக இருந்தாலும் ஒரு செம்பு தண்ணியில் நம்ம வச்சு கும்பிட்டோன்னா நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்ற மாதிரின்னு. அதனால் நான் அங்கே வச்சு அதில் பூவெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிடுவேன். மற்றபடி பறிச்சுட்டு வந்திருந்த மல்லிப்பூ செம்பருத்தி எல்லாத்தையும் இங்கேயும் வச்சுட்டு உருளிலையும் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு விளக்குக்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உண்மையாகவே தேங்க்ஸ் பண்ணுறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்காக. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு லைட்டிங்ஸ் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்ட்டு ஒரு ரீசன். 2வது இருந்த பூஜை அறை ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அது இவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஒன்று. 2வது என்ன விஷயம்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால பெருசாக வீடியோ, ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் நிற்கணும். எனக்கு எப்போயுமே நான் சொல்லியிருக்கேன், என்னோடய பூஜை பாத்திரம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதுக்காகலாம் நான் தண்ணியில் நிற்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டே நான் மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் எடுத்து போட மாட்டேன். இதை விட எடிட் பண்ணி போடவே இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். என்னைக்கிட்ட யூடியூப் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் ரொம்ப கேட்டுக்கிட்டது இந்த வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்காக சரி ஓகே இன்றைக்கி நம்ம விலாகை ஷூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஷூட் பண்ணேன். எனக்கு ஷூட் பண்ணுறதை விட என்னென்னா எடிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் பலமுறை சொல்லுவேன். அது என்னமோ அப்படி தான். ஏன்னா நம்ம ஒரு ஃபோன்லேயே எடுத்துகிட்டு மற்ற வேலையும் செஞ்சுட்டு உட்காந்து இது வாய்ஸ் ஓவர் தர்றது கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம இப்போ சாமி பாட்டு பாடிடுவோம். நான் முதல்லாம் கூட வீடியோஸில் அப்படி தான் பாடியிருப்பேன். ஆனால் அதுக்கு என்னவோ தெரியல, எனக்கு காப்பிரைட்ஸ் வருது. இது வந்து சாமிக்கும் பூ வச்சதுக்கு அப்புறமா கூட எனக்கு வந்து பூ இருந்தது. அதனால் இதை கொஞ்சம் கட்டியும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அடுத்த நாளும் சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூ ரொம்ப இருந்தது. நாள் பூ ரொம்ப இருந்தது. கீழ் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, நெய்பர். அப்பா என் பையனுக்கு தும்மல் வருது. நெய்பர் கீழே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா செடியில் பூக்கிற பூ வந்து அதோட ஆசை வந்து சாமிக்கிட்ட நான் வந்து இந்த ஜென்மம் வந்து நான் சாமிக்கிட்ட போய் அடையணும் அப்படின்னு சொல்லுமா.
எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. எந்த உயிரினங்களாக இருந்தாலும் கடவுள்கிட்ட இயற்கைகிட்ட போகணுன்ட்டு. அதனால் நான் பூ வந்து நான் பூஜை பண்ணுறேன்னா பண்ணுவேன். அன்னைக்கு பண்ணலை அப்படின்னா அதை பறிச்சுட்டு யாருக்காவது கொடுத்துருவேன். அவங்க சாமி கோயிலுக்கோ இல்லை அவங்க வீட்டில் பூஜை அறைக்கோ இல்லைன்னா பெண்கள் தலையில் வச்சுக்கிறதுக்கோ. அதாவது அந்த பூ வந்து தான் பிறந்த இந்த பிறப்பு வீணாக போயிடக்கூடாது, நான் யாருக்காவது பயனாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பிறக்குமா. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் பெரியவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா பூவை வீண் பண்ணக்கூடாது, காய விடக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த மல்லிப்பூவே பார்த்திங்கன்னா மொட்டா பறிக்கலாம். மொட்டா தான் எங்கள் வீட்டிலலாம் பெரியவங்க பறிப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த செடியில் அது மலர்ந்ததுக்கப்புறம் பறித்து சாமிக்கிட்ட இப்படி வச்சோம்னா நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு நான் வளர்ந்ததும் மார்னிங்கில் பறிக்கிறேன். எனக்கு அது பழகிடுச்சு. இந்த பூ வந்து ஈவினிங் அன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டும் ஃப்ரிட்ஜில் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. சார் அதை கட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டினேன் நான். ஸோ இதை கட்டிக்கிட்டே உங்ககிட்டையும் பேசிடலாம். ரொம்ப சிம்பிளாக நான் முருகரை வழிபட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த சஷ்டி நாளில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல சந்தோஷம். இது வந்து மண்டே ஈவினிங் எடுத்த வீடியோ. இப்போ நான் இதை ஷேர் பண்ணலை. நாளைக்கு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சஷ்டி நாள். நான் செவ்வாய்க்கிழமை முருகருக்காக வழிபட்ட வீடியோவை இன்றைக்கி தான் நானே உங்கள் கூட எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சஷ்டிங்கிறதால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறதுல. ஓகே, இந்த விலாகை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.